தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25 30 வரை உள்ள இறைவாக்குகள். அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள். நான் மன தாழ்ச்சியும் கனிவும் உடையவன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் வெளிப்படுத்தாமல் குழந்தைகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் தன்னை முழுவதுமாக. இந்த குழந்தைகளுக்கு ஏன் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்த வேண்டும்? குழந்தைகளுடைய இதயம் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு இதயத்தை போன்றது. மாசு வருவது. ஒரு குழந்தையை கூப்பிட்டு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த குழந்தையை போல் உங்களுடைய இதயங்கள் மாறாவிட்டால் நீங்கள் விண்ணரசில் புக முடியாது என்று சொல்லுகிறார். மீண்டுமாக ஆண்டவர் இயேசு என்று நற்செய்தியிலே சொல்லுகிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் மன தாழ்மையும் மன தாழ்ச்சியும் உடையவனாக இருக்கின்றேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலே பணம், அதிகாரம், அறிவு ஆகியவற்றால் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் போது ஆதிக்க மனநிலையை கைவிட இயலும் தன்னலத்தை தவிர்த்து சமூக நலனை முன்னிறுத்தி செயல்படுத்தும் போது தன்னலமற்ற சேவை, ஊழல், உழைப்பு, ஈகை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேர் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை வாழ்க்கை இருக்கிறோம். பசியாக இருப்பவர்களுக்கு எத்தனை பேருக்கு நாம் உணவு கொடுக்கின்றோம். தாகமாக இருப்பவர்களுக்கு எத்தனை பேருக்கு நாம் குடிக்க கொடுக்கின்றோம். ஆடையின்றி இருப்பவர்களுக்கு நாம் எத்தனை பேருக்கு ஒதுக்க வைக்கின்றோம். நோயுற்றவர்களை எத்தனை பேரை நாம் மருத்துவமனையில் சென்று பார்க்கின்றோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொந்த இந்த நற்செய்தி பகுதியில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஆண்டவர் இயேசு இந்த குழந்தையின் மனநிலைகளை போன்று நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை என்னிடம் வாருங்கள் சொல்லுகிற அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு வழியை பின்பற்றி நாம் வாழுகின்ற நாம், அந்த அன்பை புனிதப்படுத்துகின்ற நாம், இயேசுவினுடைய அன்பு மொழியை நாம் வளர்கிறோமா? ஆண்டவர் இயேசு கற்பித்த அந்த அன்பின் வழிபாட்டை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோமா என்பதை சிந்திப்போம். ஆண்டவருடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ
வாழ்ந்தவர் எனக்கான அன்பு. உம்முடைய அந்த அன்பு கல்வாரி மலையிலே உயிரை விடுகின்ற அன்பு, உம்முடைய அன்பு இந்த மாநில மக்களின் மீது இரக்கமற்ற அன்பை, நிபந்தனையற்ற அன்பை, அளவு கடந்த அன்பை, அன்பிற்காகவே நீர் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து ஆண்டவரே நீர் இந்த உலகை விட்டு மறைத்து மீண்டும் உயிர்த்த அந்த அன்பு இயேசுவினுடைய அன்பு வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுது என் அன்பு சகோதரர்களே, நீங்களும் நானும் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி பலி இன்று நமக்கு உயிருள்ள திருப்பதியாக அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடலையும் ரத்தத்தையும் உட்கொள்ளும் நான் இதோ நம்மிடையே இருக்கின்ற மனத்தாக்கங்களை, மன கஷ்டங்களை, மன துன்ப துயரங்களை ஆண்டவரிடத்தில் கொடுப்போம். ஆண்டவர் இயேசு நம்முடைய வல்லமையினால் நிரப்பி நடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு